பங்களாதேஷ்ல தீபு சந்திரதாஸ்ங்கிற ஒரு ஹிந்து அவர் பங்களாதேஷ் சிட்டிசன் தான். ஆனா பெருவாரியான இஸ்லாமியர்களுக்கு அவர் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வையில அவர் மேல அவ்வளவு பெரிய அடக்குமுறையையும் அவ்வளவு பெரிய ஒரு காட்டுமிராண்டித்தனமாக அவரை அடித்து உதைத்து கொன்றுவிட்டு நடு ரோட்ல தூக்கில தொங்க வச்சு தீய வச்சு கொளுத்தி இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை வன்முறையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான அந்த சிறுபான்மையினர் அமைப்புகளாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய லெட்டர் பேட் கட்சிகளே கிட்டத்தட்ட 1000 கட்சிகள் இருக்கு இந்தியா முழுக்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒவேசி மட்டும்தான் மிக முக்கியமான ஒரு பார்வையை நாடாளுமன்றத்தில் வைத்திருந்தார். நாடாளுமன்றத்தில் அவர் கேள்வி நேரத்தில் போது ஒரு கேள்விக்கு இந்தியா பங்களாதேஷுக்காக இவ்வளவு டாலர்களை இதுவாக உதவியாக செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, அதை கேரண்டி செய்யணும், உறுதி செய்யணுங்கிறத தெள்ளத் தெளிவாக எடுத்து வைத்த ஒரே இஸ்லாமிய தலைவராக நான் திரு ஒவேசி மட்டும்தான் பார்க்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய அடக்கு ஒடுக்குமுறைகள் நம்மளுக்கு ரொம்ப கல்ல விட்டு எரியிற தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பங்களாதேஷ்ல ஒரு அடக்கு ஒடுக்குமுறையை தாண்டி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயத்தை பண்ணும்போது கூட இங்க வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகள், பல இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய, பொதுவாக இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒண்ணுதான். அந்த படத்துல வர்ற மாதிரி உனக்கு வந்தாதான் ரத்தம் மிச்சம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியாங்கிற கதை தான்.